10 வயசு பெண் குழந்தை கொடூரமான முறையில் கற்பழிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்கு. இதுக்காக விஜய் அண்ணா ஓடி போய் இதை தடுத்திருக்கணும் அப்படிங்கிறத நாங்கள் சொல்ல வரலை. அதை தடுக்க முடியாது அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும். ஆனால் இதுவரைக்கும் பாதிக்கப்பட்ட அந்த குடும்பத்துக்கு ஆறுதல் சொல்ல விஜய் வரவில்லையே அப்படிங்கிறது தான் எங்களோட கேள்வி. ஆறுதல் சொல்லலைன்னா கூட நேரில் போய் ஆறுதல் சொல்லக்கூட முடியல அப்படின்னாலும் தொலைபேசி வாயிலாவது அந்த பாதிக்கப்பட்ட குழந்தையின் குடும்பத்துக்கு இவர் ஆறுதல் சொல்லியிருக்கணும். ஆனால் சொல்லலை. ட்விட்டரில் ஆறுதல் சொல்கிறதுக்கே இவருக்கு 1.5 நாள் டைம் தேவைப்பட்டிருக்குது அப்படின்னு நினைக்கும் போது தான் ரொம்ப வருத்தமாக இருக்குது. இவர் வெளியே இதை பற்றி இது வரைக்கும் ஒரு ப்ரெஸ் மீட் கூட கொடுக்கல. இவர் ஆட்சிக்கு வந்ததுலேருந்து இது வரைக்கும் ஒரே ஒரு ப்ரெஸ் மீட் கூட கொடுத்ததில்லை. ஆட்சிக்கு வரத்துக்கு முன்னாடியே கட்சியை அவர் தோற்றுவித்ததுலேருந்து இது வரைக்கும் ஒரே ஒரு ப்ரெஸ் மீட் கூட கொடுத்ததில்லை. ப்ரெஸ்ஸை கண்டாலே பயந்து அலறி அடித்து ஓடுறாரு. சரி, இப்போ தான் முதலமைச்சர் ஆகிட்டீங்க, இப்போயாவது ப்ரெஸ் மீட் கொடுக்கலாம் இல்லையா? இவ்வளோ நாள் நீங்கள் கொடுக்கலனா கூட பரவாயில்ல. இப்படி ஒரு சம்பவம் நம்ம தமிழ்நாட்டில் நடந்திருக்குது. நீங்கள் முதலமைச்சராக இருக்க இந்த ஸ்டேட்டில் நடந்திருக்கு. இதை எதிர்த்து ஒரே ஒரு குரலாவது நீங்கள் ப்ரெஸ் மீட்டில் கொடுத்துருக்கணும். ஆனால் நீங்கள் கொடுக்கல. இந்த சம்பவத்துக்கே நீங்கள் பேசலை அப்படின்னா நீங்கள் எதுக்கு தான் பேசுவீங்க அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய அச்சத்தை தமிழ்நாட்டு மக்களோட மனசில் ஏற்படுத்தியிருக்கீங்க அப்படிங்கிறத நீங்கள் உணரணும். அது மட்டும் இல்லாமல் அமைச்சர் கீர்த்தனா அவர்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்க. இந்த மாதிரி இந்த பெண்ணுக்கு இந்த மாதிரி நடந்திருக்கு, இந்த ஒரு குழந்தைக்கு இப்படி நடந்திருக்கு அப்படின்னு கேட்டதுக்கு, அரசியல் பேசாதீங்க, என்கிட்ட அட்மினிஸ்ட்ரேஷனை பற்றி பேசுங்க அப்படின்னு. அட்மினிஸ்ட்ரேஷனை பற்றி பேசுறதுக்கு நீங்கள் என்ன கார்ப்பரேட் கம்பெனியில் வேலை செய்கிறீங்க? நீங்கள் தமிழ்நாட்டோட அமைச்சர், ஒரு பொறுப்பான அமைச்சராக நீங்கள் இதுக்கு பதில் சொல்லியிருக்கணும். இது மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கக்கூடாது, நம்மளோட ஸ்டேட்டில் இந்த மாதிரி ஒரு நடந்திருக்கக்கூடாது அப்படிங்கிற பொறுப்பாக அக்கறையாக நீங்கள் பதில் சொல்லியிருக்கணும். பதில் சொல்ல துப்பு இல்லாமல் நீங்கள் என்கிட்ட அட்மினிஸ்ட்ரேஷனை மட்டும் பேசுங்க அப்படின்னு சொல்கிறது ஒரு அமைச்சருக்கான பேச்சா இது தெரியவே இல்லை. அது மட்டும் இல்லாமல் அடுத்த இவங்க கேள்வி கேட்குறாங்க, இதை நீங்கள் ஒரு பெண்ணாக என்ன எப்படி பார்க்குறீங்க அப்படின்னா, எதுவாக இருந்தாலும் எங்கள் தலைவர் பார்த்துக்குவாரு அப்படின்னா, நான் பார்க்க மாட்டேன், தலைவர் தான் பார்ப்பாரு அப்படின்னா, தலைவர் தான் வெளியே பேட்டி கூட கொடுக்க மாட்டேங்கிறாரு. அவருக்கு பதிலாக நீங்கள் தான் வெளியே பேசுகிறீங்க. மற்றதெல்லாம் அடுத்த கட்சியை சும்மா சாடணும்னா அப்படியே வாய் கிழிய பேசுகிறீங்கல்ல. 10.5 லட்சத்தை அப்படியே வழித்து தொடச்சி எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்னு பேசும்போதெல்லாம் மட்டும் அவ்வளோ வாய் நீளுது. நீங்கள் இவ்வளோ பெரிய சம்பவம் நடந்திருக்கு, இதுக்காக ஒரே ஒரு வார்த்தை கூட உங்களால் பேச முடியலன்னா நீங்கள் என்ன லட்சணத்தில் ஆட்சி பண்ணுறீங்க அப்படிங்கிறது தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு. உங்களோட சீன் எல்லாமே முடிஞ்சு போச்சு. இதோட நிறுத்திக்கோங்க. நீங்கள் நல்ல ஆட்சி கொடுப்பீங்கன்னு நம்பி ஓட்டு போட்டவங்களுக்கு கொஞ்சமாவது நல்லது செய்யுங்க.